ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அவ என்னை திட்டிடுவாளோன்னு பயமா இருக்கு. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ am afraid that she will scold me. I am afraid அப்படின்னா எனக்கு பயமா இருக்கு. That she will scold meனா அவ என்ன திட்டிடுவாளோன்னு. Scold அப்படிங்கிறது திட்டுறது. I am afraid that she will scold me. நீ என்னைக்காச்சும் அவளை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கியா? Have you ever thought about her? Have you ever அப்படின்னா நீ என்னைக்காச்சும், thoughtனா யோசிச்சு பார்த்திருக்கியா, about her அப்படின்னா அவளை பத்தி. Have you ever thought about her? அடுத்த சென்டென்ஸ், அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். We have come for that only. We have come அப்படின்னா நாங்க வந்திருக்கோம். For that only அப்படின்னா அதுக்கு தான். We have come for that only. அடுத்த சென்டென்ஸ், அதுல என்ன பெருசா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். I thought there will be nothing big in it. I thoughtனா நான் நினைச்சேன். There will be nothing big in it அப்படின்னா அதுல என்ன பெருசா இருக்க போகுதுன்னு. I thought there will be nothing big in it. அடுத்த சென்டென்ஸ், அத கையில எடுத்தா அது உடைஞ்சிரும். It will break if you pick it up. It will break அப்படின்னா அது உடைஞ்சிரும். If you pick it up அப்படின்னா அத கையில எடுத்தா. It will break if you pick it up. அடுத்த சென்டென்ஸ், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட. You did what you can do. You did அப்படின்னா நீ பண்ணிட்ட. What you can do அப்படின்னா உன்னால என்ன பண்ண முடியுமோ. You did what you can do. அடுத்த சென்டென்ஸ், இதை எடுத்து அங்க வை. Take it and keep it there. Take itனா இதை எடுத்து, and keep it there அப்படின்னா அங்க வை. Take it and keep it there. அடுத்த சென்டென்ஸ், எனக்கு பழைய கால ஞாபகம்லாம் வருது. I am reminded of old days. I am reminded அப்படின்னா எனக்கு ஞாபகம் வருது. Of old days அப்படின்னா பழைய காலம். Reminded அப்படின்னா சொல்லணும், remember அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா அதை நாம ரிமைண்டட் அப்படின்னு சொல்லுவோம். நாமளே ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிமெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸ் எப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து இது எனக்கு அதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். அதனால I am reminded of old days அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், நான் நல்லா பண்றனோ இல்லையோ நீ நல்லா பண்ற. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. Whether I am doing it right or not, you are doing it correctly. Whether I am doing it right or not அப்படின்னா நான் நல்லா பண்றனோ இல்லையோ. இந்த பண்றனோ இல்லையோ இந்த வேர்டுக்காக தான் whether நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். You are doing it correctly அப்படின்னா நீ நல்லா பண்ற. Whether I am doing it right or not, you are doing it correctly. அடுத்த சென்டென்ஸ், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? What happened after that? What happened அப்படின்னா என்ன நடந்துச்சு. After that அப்படின்னா அதுக்கப்புறம். What happened after that? அடுத்த சென்டென்ஸ், அவங்க நம்மள உள்ள விட மாட்டாங்க. They won't allow us inside. தேனா அவங்க, won't allow அப்படின்னா விட மாட்டாங்க, அஸ்னா நம்மள, இன்சைட்னா உள்ள. They won't allow us inside. அடுத்த சென்டென்ஸ், இதுக்குன்னு தனி ரூல் இருக்கு. There is a separate rule for this. There is அப்படின்னா இருக்கு. A separate rule அப்படின்னா தனி ரூல். For this அப்படின்னா இதுக்குன்னு. There is a separate rule for this. அடுத்த சென்டென்ஸ், நான் இதை எதிர்பார்க்கல.
I didn't expect this. ஐனா நான், didn't expect அப்படின்னா எதிர்பார்க்கல, this அப்படின்னா இத. I didn't expect this. அடுத்த சென்டென்ஸ், நான் ஏன் இதை அவன்கிட்ட காட்டக்கூடாது? Why don't I show it to him? Whyனா ஏன், don't I show அப்படின்னா நான் காட்டக்கூடாது, it அப்படின்னா இத, to him அப்படின்னா அவன்கிட்ட. Why don't I show it to him? அடுத்த சென்டென்ஸ், நீ இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்ட. You have changed a lot nowadays. You have changed அப்படின்னா நீ மாறிட்ட, a lot அப்படின்னா ரொம்ப, nowadays அப்படின்னா இப்பெல்லாம். You have changed a lot nowadays. That's it. இன்னைக்கு பார்த்த இந்த எல்லா சென்டென்சஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you.